கல்யாண வீட்டு சாம்பார் பொடி எப்படி செஞ்சு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியா நல்லா வாசனை வர அளவுக்கு மிதமான தீயில வச்சு வறுத்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அதுவும் நல்லா செவந்து வரட்டும். ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு நல்லா வறுபட்ட பிறகு ஒரு 20 மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கடைசியில் கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டுக்கலாம். நான் பவுடராக இருக்கிறது தான் போட போகிறேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் லாஸ்ட்டில் போட்டு சும்மா ஒரு 2 கிளறி ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஆற வைக்கலாம். இப்போ நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரன்னு நல்லா அரைச்சிக்கிறோம். இது நம்ம சாம்பார் இறக்குறப்ப லாஸ்ட்டில் நல்லா தூவி விட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கணுமோ சாம்பார் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும்.